வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, குரூப் 4 நடந்த ஜிகே கொஸ்டினை பார்த்தோம். ஓகேங்களா, தமிழ் போட்டாச்சு, ஜிகே போட்டாச்சு. இப்போ மேக்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோவுக்கு போவோம். கடைசி வரையும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, குரூப் 2க்கு நீங்கள் அழகாக 25க்கு 20க்கு மேலே அடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வீடியோவுக்கு போகலாமா? பாருங்கள், A/B ஓகேங்களா ஈக்குவல் டு 3:7 மற்றும் A/C ஈக்குவல் டு 7:6 எனில் C மற்றும் A இவற்றினுடைய விகிதத்தை காண்கன்னு சொல்கிறாங்க. பாருங்க எப்படி போடுறதுன்னு. அதாவது A/B மதிப்பு ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா A/B ஓகேங்களா, இதனுடைய மதிப்பு என்ன சொல்கிறோம்? 3:7 சொல்கிறாங்க. 3:7 சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா B/C மதிப்பு 7:6 சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படியே பிக்கு கீழே எழுதிக்கோ, 7:C இங்கே போட்டுக்கோ, C6. ஓகேங்களா, இப்போ ABC 3க்கு வந்துடுச்சா? ஓகேவா, AB மதிப்பு 3:7, BC மதிப்பு 7:6. ஓகேங்களா, இந்த 7 அப்படியே இந்த இடத்துல எழுதிக்கோ, இந்த கீழே அப்படியே 7 கீழே எழுதிக்கோ. ஓகேங்களா, அப்படியே பெருக்குங்க. 7 3 21. ஓகேங்களா, 7 49. ஓகேங்களா, 7 6 42. 7 ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C A விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ C-னுடையது பார்த்தீங்கன்னா 42. C-னுடையது 42 ஈஸ்ட்டு ஏவினுடையது 21. ஏவினுடையது 21. ஓகேங்களா, இப்போ இதை சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இதில் 42 2 டைம் அடிக்கும், இது 1. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2:1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரண்டு எண்களினுடைய விகிதம் 3:4. மேலும் அதன் மீபேவாவுடைய மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் XY is equal to ஓகேங்களா HCF into LCM. அதாவது இரு எண்களினுடைய பெருக்கல் பலன் மீசிமா மீபேவனுடைய பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ நாம பார்த்தீங்கன்னா ஓகேங்களா X = Y என்ன கொடுத்துருக்குறான்? 3:4. ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? HCF மட்டும் நமக்கு தெரியுது. HCF எவ்வளவு? 4. ஓகேங்களா, நமக்கு என்னது? LCM மட்டும் நமக்கு தெரியல. ஓகேங்களா, அப்போ பாருங்க, அதாவது X = Y in ஓகேங்களா LCM அதாவது மீசிமா. ஓகேவா, மீசிமா இதனுடைய மதிப்பு உனக்கு தெரியும் 3:4. ஓகேங்களா, மீசிமா பார்த்தீங்கன்னா இந்தாண்ட 3:4. ஓகேங்களா, 12. 3:4 12. அதாவது மீசிமானுடைய ஓகேங்களா பங்கு 12. ஓகேங்களா, அப்போ ஒரு பங்கு ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா HCF. ஓகேங்களா, அப்போ HCF மதிப்பு நமக்கு தெரியும் 4:12. ஓகேங்களா, 4ஆல் பெருக்குன்னா 48 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, 48 எங்கே இருக்கா? ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா, ஒரு எண் X ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32 வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் X-னுடைய மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, 390, 389, 391, 392. ஓகேங்களா, இந்த 4 நம்பரில் எது 13ஆல் வகுப்படுமோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 390. ஓகேங்களா, 13ஆல் அடிக்குமா பார்க்கலாம். ஓகேங்களா, 3 டைம் அடங்குமா? 30.
ஓகேங்களா. அப்போ 30 டைம் 13 இன்ட்டு 30 பெருக்கினீங்கன்னா 390. ஓகேங்களா. அப்போ இந்த 390 தான் சரியான ஆன்சர். மற்றதெல்லாம் போட்டீங்கன்னா ஓகேங்களா உனக்கு சரியாக அடிபடாது. ஓகேங்களா. அப்போ 390 மட்டும்தான் 13ஆல் வகுப்படும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா. பாருங்க 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி 2x மைனஸ் 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அந்த 23 எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் நம்ம மீசியமா பார்க்க போறோம். ஓகேங்களா. இது ரெண்டுக்கும் நம்ம மீசியமா பார்க்க போறோம். பாருங்க. ஓகேங்களா. 108 234. ஓகேங்களா. 34. ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஒன்பதால் அடிப்போமா. 9 12 டைம் அடிச்சுன்னா 108. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9 26 டைம் அடிச்சுன்னா 234. மறுபடியும் 2ஆல் அடிக்கிறோம். ஓகேங்களா. 2 6 டைம் அடிக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா 26 13 டைம் அடிக்கும். ஓகேங்களா. அப்போ HCF பார்த்தீங்கன்னா 2 நம்பரும் அடிபடுற மாதிரி இருந்தால் தான் HCF. ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பரால் அடிபடும். ஓகேங்களா. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 9 இன்ட்டு 2 தான். 9 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 18. ஓகேங்களா. அப்போ இதுக்கு மீசியமா 18 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்க 23 எக்ஸ் மைனஸ் 21. ஓகேங்களா. 51 மைனஸ் 51 பாருங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம அதாவது 23 ஓகேங்களா எக்ஸ். ஓகேங்களா. இதுக்கு மீசியமா என்ன கண்டுபிடிச்சோம் 18. ஓகேங்களா. இந்த மைனஸ் அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் 51 ப்ளஸ் 51. ஓகேங்களா. இப்போ ஓகேங்களா. இப்போ பாருங்க இந்த ரெண்டு இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் கூப்பிட்டுக்கோ 18 51. ஓகேங்களா. 9 69. ஓகேங்களா. 69. ஓகேங்களா. இந்த 23 இந்தாண்ட சைடு வந்துடும். இந்த 23 எத்தனை டைம் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 23 3 டைம் அடிப்படும். 23 இன்ட்டு 3 டைம் அடிப்படும் 69. ஓகேங்களா. இது ரெண்டையும் அடிச்சுன்னா 3. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா. எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 மற்றும் எக்ஸ் 2x கியூப் மைனஸ் 5x எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 5x மைனஸ் 3 ஆகிய பல்லுறுப்புகளின் கோவைகளில் மீ பே காண்க. ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். 3 மைனஸ் 5x ஸ்கொயர்டு ப்ளஸ் 5x 5x மைனஸ் 3. ஓகேங்களா. இதை அப்படியே வகுக்கிறோம். இந்த நம்பரை எடுத்துவோம். எக்ஸ் கியூப்பு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆல் அடிபடுவோம். 2ஆல் இதை பெருக்கினீங்கன்னா அப்படியே 2x கியூப். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஓகேங்களா மைனஸ் பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க மைனஸ் பீரியட் இருக்கு. ஓகேங்களா. அப்படியே மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா. மைனஸ் 2x ப்ளஸ் 2 பெருக்கினீங்கன்னா 4 2 பெருக்கினீங்கன்னா 4. ஓகேங்களா. குறியீடு அப்படியே எல்லாம் மாற்றுங்க. மைனஸு இது ப்ளஸ்ஸு இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. இது மைனஸ்
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த இது அடிபட்டு போயிடும். ஓகேங்களா? இது ப்ளஸ்ஸு ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் போட்டுனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7x². ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸும் இது மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் போட்டிங்கன்னா 7x இது -7. ஓகேங்களா? இந்த அமைப்பில் வரும். ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HCF மதிப்பு என்ன போட்டிருக்கோம், இதை வச்சு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், x³ + x² - x + 2 + 2. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம கொண்டு போய் பார்ப்போம். இது சரியாக வரல. ஓகேங்களா? பாருங்க, இதை x + 2 இது பண்ணுவோம். ஓகேங்களா? எதை வச்சு நம்ம இது பண்ணுவோம், ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அந்த 4 ஆன்சரில் ஏ ஆன்சர் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். x². ஓகேங்களா? -x + 1. ஓகேங்களா? அப்படியே நம்ம அடி போட போகிறோம். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு பெருக்குனா x³ மைனஸ் அடுத்தது இது பண்ணுன்னா x². அடுத்தது பார்த்தீங்கன்னா +x. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆல் அடி போடுவோம். 2x x² - 2x + 2 2x². ஓகேங்களா? -2x + 2. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, குறியீடு அப்படியே மாற்றினா ஓகேங்களா அப்படியே அடிபட்டு போயிடும். இதுக்கு 0 ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு 0 ஆன்சர். அப்போ நம்ம எதை வச்சு அப்ளை பண்ணோம்னா அந்த ஏ இதை மட்டும்தான் அப்ளை பண்ணோம். இது 0வோ முடிஞ்சுது, இது 0வோ முடியல. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பில் அதாவது ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஓகேங்களா? அப்போ ஒரு வகுப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 80 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் 20% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 80 பேர். மாணவர்கள் மொத்தம் 80 பேர். பாருங்க, மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 80 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது 25% பேர் வருகை புரியவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? வருகை புரியவில்லை. அப்ப பாருங்க எப்படி நம்ம போட போறோம். ஓகேங்களா? 25% 80 × 25% = 100. ஓகேங்களா? இந்த ஜீரோவுக்கு இந்த 0 அடிபட்டு போயிடும். ஓகேங்களா? இதை 2ஆல் அடிச்சின்னா 5, இது 4. ஓகேவா? இப்போ இந்த 5 25ஆல் அடிச்சுன்னா எத்தனை டைம் அடையும், 5 டைம் அடையும். ஓகேங்களா? அப்போ 4 5 20 ஆன்சர். ஓகேங்களா? 20 நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்குறோம், 80. இப்போ மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 80. இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு நான் வருகை புரிய இல்லாதீங்க -20. ஓகேங்களா? கழிச்சுனா எவ்வளோ வருது, 60. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சரு 60 தான் சரியான ஆன்சர். இதுக்கு 60 தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளுடைய விகிதம் 5:3 சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு தேர்வில் 16% மாணவர்கள் 8% மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா விகிதம் எவ்வளவு கொடுத்துருக்கான் நமக்கு பார்த்தீங்கன்னா 5:3. ஓகேங்களா? அப்போ ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 100ன்னு வச்சுக்குவோம். 5 கேட்டிருக்கிறாங்க. 5 500, 3 300. ஓகேங்களா? அப்போ மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 800 பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 16%, மாணவர்கள் 16%. ஓகேங்களா? மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பாருங்க, மாணவர்கள் ஓகேங்களா 500 × 16%. ஓகேங்களா? அப்போ இதையும் அடிக்கிற 2 0. ஓகேங்களா? இதை நம்ம பெருக்கினீங்கன்னா 6 5 30 மிச்சம் 3 5 80. ஓகேங்களா? 80.
அடுத்து மாணவிகள். மாணவிகள் எவ்வளவு சதவீதம்? 8%. எவ்வளவு மாணவிகள் இருக்கிறாங்க? 300 பேர் இருக்கிறாங்க. 8%னா 8 × 100. இதையும் அடிக்கிறோம், இதையும் அடிக்கிறோம். ஓகேங்களா? 8 3 24. 8 3 24. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? அடுத்தது பாப்பா இருங்க. 8 3 24 போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். ஓகேங்களா? தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பேர்? ஓகேங்களா? 500 பேர். 500 பேர்ல 80 பேர் மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 420. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மொத்தம் 300 பேர். எவ்வளவு வராதவங்க? ஓகேங்களா? 24 பேர் வரல. ஓகேங்களா? இதை கழிச்சுனா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 276. ஓகேங்களா? மொத்தம் 276. இதில் 420. இப்போ ரெண்டையும் கூட்டிக்கோ. ஓகேங்களா? 420 276 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 696. ஓகேங்களா? அப்போ மொத்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்களுடைய சதவீதம் கேட்குறான். ஓகேங்களா? தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் கேட்குறான். மொத்தம் எவ்வளவு பேர்? 696 இருந்து ஓகேங்களா 800 பேர். ஓகேங்களா? அதாவது 500 பேர் ஆண்கள், 300 பேர் பெண்கள் என்று 100%. 0க்கு 0 அடிபட்டு போயிருது. ஓகேங்களா? இதை 8ஆல் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களா, 3 4 87% வரும். ஓகேங்களா? இது 87%. இதுக்கு ஆன்சரு ஏ தான் சரியான ஆன்சர். இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். பாருங்க, அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகேங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரில் விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நடுவில் எக்ஸ் டிஇ. ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது 2 7. ஃபர்ஸ்ட் இது 2 7 2, 7. அடுத்தது பாருங்க 2 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 7 இருந்து 14, 7 இருந்து 14. அடுத்து 14 இருந்து 23. இதுக்கப்புறம் நமக்கு தெரியல. ஓகேவா? அப்போ 2, 14, ஓகேங்களா 23, இந்த இதுதான் நமக்கு தெரியல. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதுல இருந்து இதுக்கு உண்டான வித்தியாசம் எவ்வளவு? 5. இதுல இருந்து இதுக்கு வித்தியாசம் 7. இதுல இருந்து இதுக்கு வித்தியாசம் ஓகேங்களா 9. ஓகேங்களா? அப்படியே ஒற்றைப்படை 5 7 9. அடுத்து பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? அப்போ 23ல இருந்து 11 கூட்டு, 23ல இருந்து 11 கூட்டினீங்கன்னா 34. இந்த இடத்துல 34 தான் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல 34 வரும். ஓகேங்களா? அப்போ 34 ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதில் இருக்கு? இதில் 34 இல்லை, இந்த ஆன்சர் தவறு. இதில் 30 தான் இருக்கு, இந்த ஆன்சர் தவறு. ஓகேங்களா? அப்போ ஏவா பியான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவா பியான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்க, அடுத்தது நம்ம இதையும் பெருக்க போறோம். ஓகேங்களா? 2 2 4. ஓகேங்களா? எப்படி பண்ணியிருக்கிறான் பாருங்க. ஓகேங்களா? 2 4. ஓகே, ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறாங்க? 2ஆல் பெருக்கிருக்கிறாங்க. 4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 4 4ல இருந்து அடுத்து 12. ஓகேங்களா? 12 என்ன பண்ணிக்கிறாங்க? 3ஆல் பெருக்கிருக்கிறாங்க. 4 3 12. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 12க்கு அப்புறம் 12 48ல வருதா? 12 என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஓகேங்களா 4ஆல் பெருக்கிருக்கிறாங்க. 4ஆல் பெருக்கினா எவ்வளவு? 48. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இங்கிருந்து இது பார்த்தீங்கன்னா அடுத்தது எதால பெருக்கணும்? 48. ஓகேங்களா? 48 வந்துருச்சு. 48 5ஆல் பெருக்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 2ஆல் பெருக்கிருக்காங்க, 3ஆல் பெருக்கிருக்காங்க, 4ஆல் பெருக்கிருக்காங்க. இந்த 48 5ஆல் பெருக்கிறோம். 5ஆல் பெருக்கினா எவ்வளோ வரும்? ஓகேங்களா 8 5 40, மிச்சம் 4. ஓகேங்களா? 8 5 20 24 240. ஓகேங்களா? 240 தான் அடுத்த நம்பரு. 240. ஓகேங்களா?
இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எல்லாத்துலேயுமே ஹச் வந்திருக்கு, எல்லாத்துலேயுமே ஹச் வந்திருக்கு ஓகேங்களா. அப்போ 34 ஹச் 240 தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு முறையான பகடிகள் உருட்டும் பொழுது ஓகேங்களா முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளினுடைய வித்தியாசம் 5ஆக இருக்க வேண்டும். அப்ப 2 பகடை, அப்போ ஒரு பகடைக்கு பார்த்தீங்கன்னா 6 பக்கங்கள் இருக்கும் ஓகேங்களா. அப்ப 2 பகடைனா 6 × 6 ஓகேங்களா. 6 பெருக்கல் 6 36 ஓகேங்களா. அப்ப 2 பகடையினுடைய கூடுதல் என்ன 36 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பகடை என் வச்சுக்குவோம் ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் பகடையில் 1 2 3 4 5 6 ஓகேங்களா. அடுத்து செகண்ட் பகடை பின்னு வச்சுக்குவோம். இதுலேயும் 1 2 3 4 5 6 ஓகேங்களா. என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பகடை பெருக்கல் பலனில் இருக்கணும் ஓகேங்களா. பெருக்கல் பலனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏவை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை 1 எடுத்துக்குவோம். எதில் பெருக்கினா நமக்கு 4 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் பெருக்கலாம், 4ஆல் பெருக்கலாம் ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 எடுக்கிறோம், 2ஆல் பெருக்கினா 4 வந்துடும் ஓகேங்களா. 2ஆல் பெருக்கினா 4 வந்துடும் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க ஓகேங்களா. இந்த 4 1ஆல் பெருக்கினா 4 வந்துடும் ஓகேங்களா. 4 1ஆல் பெருக்கினா 4 வந்துடும் ஓகேங்களா. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 ஜோடி வருது. இதில் எத்தனை ஜோடி வருது 3 ஜோடி வருது ஓகேவா. அடுத்தது இதில் பாருங்க என்ன சொல்றான் வித்தியாசம்னு சொல்றான் ஓகேங்களா. அப்ப வித்தியாசங்கிறது மைனஸ், வித்தியாசம் அப்படிங்கிறது மைனஸ். பாருங்க பியில் 1 ஓகேங்களா. 1ல் 6 மைனஸ் பண்ண 5 வந்துருமா. ஃபர்ஸ்ட் பகடைக்கு 1, ரெண்டாவது பகடைக்கு 6 எடுத்துடுறோம் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க ஓகேங்களா. ரெண்டாவது பகடையில் ஓகேங்களா 6 எடுக்கிறோம். ரெண்டாவது பகடை ஃபர்ஸ்ட் பகடையில் 1 எடுக்கிறோம். இதுக்கு 5 வந்துருச்சா. அப்போ இதில் 2 ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சுதா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 3/36 ஓகேங்களா ப்ளஸ் 2/36 ஓகேங்களா. அப்போ பொதுவான நம்பரை 36 அப்படியே எடுத்துக்கிறோம். மேலே இருக்கிறத 2ஐயும் கூட்டுறோம் 5. அப்போ 5/36 தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பி, இதுக்கு ஆன்சரு பி. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ என்பவர் வெளியே போவார் ஓகேங்களா. பாருங்க இருக்கு ஃபர்ஸ்ட் பி எவ்வளவு கொடுத்துருக்கான் பாருங்க 20. பி 20 நாட்கள், கியூ எவ்வளவு கொடுத்துருக்கான் 40 நாட்கள் ஓகேங்களா. பாருங்க 20 பெருக்கல் 40 20 + 40 ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 20 பெருக்கல் 40 இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 60 ஓகேங்களா. 60 பார்த்தீங்கன்னா இது 2ஆல் அடிச்சுன்னா 3 டைம் அடங்கும் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 40/30 தான் ஓகேங்களா 2 பேர்த்தினுடைய சதவீதம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க பி என்பவர் எத்தனை நாள்ல 8 நாள்ல வேலையை முடிக்கிறாரு. பி என்பவர் 8 நாளையில் வேலையை முடிக்கிறாரு. அப்போ பியினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1/20 × 8 இந்த பாருங்க 8 5 40 இது 2ஆல் முடியும் ஓகேங்களா. 4 5 20 4 2 8. அப்போ இதனுடைய பியினுடைய இது பார்த்தீங்கன்னா 2/5 பாருங்க. மீதமுள்ள மீதமுள்ளது பார்த்தீங்கன்னா மீதமுள்ள வேலை ஓகேங்களா 1 மைனஸ் ஓகேங்களா 2/5 ஓகேங்களா. இதை இங்கே பெருக்கினா 5ஆல் பெருக்கினா 5 3ஆல் மைனஸ் பண்ணுனா அதாவது 3/5
5. ஓகேங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எனில் அதாவது பார்த்தீங்கன்னா PQ இருவரும் சேர்ந்து இந்த வேலையினுடைய பங்கு 2 பேரும் சேர்ந்து செய்கிறது அதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? P + Q இருவரும் சேர்ந்து செய்கிறது, இருவரும் சேர்ந்து இவ்வளோ செய்கிறாங்க. அப்போ Q மட்டும் பாருங்க எனில், ஓகேங்களா, இதனுடைய மதிப்பு என்ன? 5/3/5 3/5 ஓகேங்களா இன்ட்டு 40/3. ஓகேங்களா? இந்த 3க்கு இந்த 3 அடிபட்டு போயிடும். 8×5 40. ஆன்சரு 8 நாட்கள். ஓகேங்களா? 8 நாட்கள் கழித்து ஓகேங்களா Q விலகி விடுகிறார். 8 நாள் கழிச்சு தான் இந்த Q விலகி விடுகிறார். ஆன்சரு 8. சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம். பாருங்க. ஓகேங்களா? தொடரினுடைய கூடுதலை காண்க. தொடரில் உள்ள கூடுதலை காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 3 5 அப்படிங்கிறது ஒற்றை எண்கள். அப்ப முதல் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல், முதல் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா n², கூடுதல் n². ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓகேங்களா? என்ன கண்டுபிடிக்கணும்னா l + 1/2. ஓகேங்களா? l என்பது லாஸ்ட் நம்பரு. ஓகேங்களா? 55 + 1 2. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 56 2. ஓகேங்களா? படிச்சுனா எவ்வளோ வருது? 28. ஓகேங்களா? அப்போ n 28 கண்டுபிடிச்சிட்டோம். ஒற்றை எண்களின் கூடுதல் என்ன? n². அப்போ 28 ஸ்கொயர் பண்ணினா ஓகேங்களா 784 தான் இதுக்கு ஆன்சர். ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் வரிசையை அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 0, 2. ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த 0 எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1² பாருங்க 1² -1. ஓகேங்களா? 1 ஸ்கொயர் பண்ணா 1, -1 ஸ்கொயர் பண்ணா 0. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 0. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2² -1. ஓகேங்களா? 2 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு? 2 ஸ்கொயர் பண்ணா ஓகேங்களா 4. 4 2ஆல மைனஸ் பண்ணினா 2. அதுதான் இந்த 2. அடுத்தது பாருங்க. ஓகேங்களா? 3 கீப்பு -3. ஓகேங்களா? 27 -3. ஓகேங்களா? 24. இதுதான் இந்த 24. அடுத்தது பாருங்க 4 கீப்பு 4. ஓகேங்களா? -4. ஓகேங்களா? 4 கீப் பண்ணினா 256 -4. ஓகேங்களா? மைனஸ் பண்ணினா 252. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கீஃபு -5. ஓகேங்களா? 5 கீப் பண்ணினா ஓகேங்களா 3125 -5 பண்ணினா 3120. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 கீஃபு -6. ஓகேங்களா? 6 கீப் பண்ணினா 4656 -6 இது பண்ணினா ஓகேங்களா 4 மைனஸ் பண்ணினா எவ்வளோ வருது? -6 இது பண்ணினா 46650. ஓகேங்களா? 46650 தான் இதுக்கு ஆன்சர், சரியான ஆன்சர். ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த தொடரில் எண்களுடைய ஓகேங்களா 2 பிரிச்சுக்கிறாங்க. 64 12 28 74 21 53. ஓகேங்களா? என்ற 2 வித்தியாச எண்கள் என்ன கேட்கலாம்? 2 வித்தியாச எண்கள். 2 வித்தியாச எண்களுக்கு உடைய எண்களில் எத்தனை இணைகள் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்ப ரெட்டரையா ஓகேங்களா? அதாவது வித்தியாசம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? 64 வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 2. ஓகேங்களா? 2 தான் கேட்கறான். அப்ப 64 செட் ஆயிடுச்சா 2. அப்ப 1 1 இதுக்கு வித்தியாசம் 1 தான் இருக்குது. அப்ப இது ரிஜெக்டட்.
2 4க்கு வித்தியாசம், 2 4க்கு வித்தியாசம். ஓகேங்களா? அப்போ 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 4, 7 4க்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ இது தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 - 1. ஓகேங்களா? இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 தான் வருது. இப்போ இதுக்கு தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா 53, இது 2க்கு வித்தியாசம். ஓகேங்களா? 2, 53க்கும் 5க்கும் 3க்கும் வித்தியாசம் 2. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 8 வருது இல்லை. அப்போ எத்தனை ஜோடி பாரு? 1 ஜோடி, 2 ஜோடி, 3 ஜோடி. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது ஏல இருந்து சி வரை 150ன்னு சொல்லிட்டான் பாருங்க. இதுல இருந்து ஓகேங்களா இது வரைக்கும் 150ன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த எண்ட்ல இருந்து இதுவரை ஏவில் இருந்து சி வரை 150ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏவில் இருந்து பிக்கு வந்து 50ன்னு சொல்லிட்டாங்க. ஏல இருந்து பி வரை 50ன்னு சொல்லிட்டாங்க. ஏவில் இருந்து பி வரை, அதாவது ஏவில் இருந்து பி வரை 80, லென்த் 80. ஓகேங்களா? லென்த் 80, லென்த் பாருங்க 80. இங்கிருந்து நீளம் எவ்வளோனா 50ன்னு சொல்லிடலாம். இதுக்கு தான் பி, இது 50. அடுத்து பார்த்துங்க. ஓகேங்களா? பி முடிஞ்சுதா? ஏல இருந்து ஈக்கு 30, இங்கிருந்து இதுவரை 30, லென்த் எவ்வளவு? இது 50, 50, இது 30. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஓகேங்களா 120 சொல்றான். இங்கிருந்து 120, லென்த் 20. கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அதை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மீதி உள்ள இது. ஓகேங்களா? மீதி உள்ள நம்மளுடைய இது. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கோணம் பார்த்தீங்கன்னா 1 முக்கோணம், 2 முக்கோணம், ஓகேங்களா 3 முக்கோணம், 1 முக்கோணம், 2 முக்கோணம், 3 முக்கோணம் வருது. ஓகேங்களா? மொத்தம் 1 2 3 4 முக்கோணம் வருது. ஒரே ஒரு இது மட்டும் செவ்வகம், ஒரே இது மட்டும் செவ்வகம் வருது. ஓகேங்களா? பாருங்க, ஒரு முக்கோணம், 2 முக்கோணம், 3 முக்கோணம், 4 முக்கோணம். ஓகேங்களா? இப்போ முக்கோண ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப் பிஹெச்னு சொல்லுவாங்க. முக்கோணத்துக்கு ஆப் பிஹெச். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்குவோம். இதனுடைய இது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா 70 = 50. இது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது 70 = 50. இதனுடைய இது மீதி 70, 80ல இருந்து மீதி போனா 70 ஆஃப் 70 = 80. இது ரெண்டால் அடிக்கிறோம். ஓகேங்களா? எவ்வளோ வருது? 70 = 80. ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் கட்டை இதை எடுத்துக்குவோம். ஆஃப் 80 பெருக்கல் 50. இது 80, இது 50. இதை அடிக்கிறோம் பாருங்க. ரெண்டால் அடித்தா 2 2 அடித்தா 40 × 80. ஓகேங்களா? எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர். அடுத்து பாருங்க, ரெண்டாவது இதுக்கு ஆஃப் = 70 = 50. இந்த இது 70 = 50, 70 = 50. இதையும் அடிக்கிற 25. ஓகேங்களா? இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1750 மீட்டர். அடுத்து ஆஃப் அடிக்கிற 20 × 30. எந்த இது? ஓகேங்களா? இந்த இது. ஓகேங்களா? 20 30. இதை அடிக்கிறோம். ரெண்டால் அடித்தா 10. ஓகேங்களா? இதுக்கு 300 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 30 = 50, 30 = 50. இந்த இது 30 = 50. ஓகேங்களா? இது ரெண்டால் அடிச்சுன்னா 25, 25 30 பெருக்கினீங்கன்னா 750. ஓகேங்களா? இப்போ 4 செவ்வகத்தினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சரிவகம் 1 டேப்பராக கொடுத்துருக்குறான். சரிவகத்துக்கு ஃபார்முலா என்னன்னா a + b ஓகேங்களா 2 × h. அப்போ a1 மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சரிவகம், இது சரிவகம்.
இதுதான் சரிபகம். சரிபகத்தினுடைய பார்த்தீங்கன்னா ஏ 20 + 30/2 ஹச் மட்டும் 70. ஓகேங்களா? இந்த 2ஆல் அடிக்கிறோம். 2ஆல் அடித்தா எவ்வளவு? ஓகேங்களா? 2ஐயும் கூட்டிக்கோ, 50லே வச்சுக்கோ. 50 2ஆல் அடிக்கிறோம் 20 50 இதை 2ஆல் அடிச்சிருவோம் 35ன்னு வச்சுக்கோ. 35. ஓகேவா? 35 5ஆல் பெருக்கினா 2ஐயும் பெருக்கினா 1750. 1750. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொருடைய மதிப்பும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது 2000, ரெண்டாவது 1750, மூணாவது பார்த்தீங்கன்னா 300, ஓகேங்களா? நாலாவது 750, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா 1750. ஓகேங்களா? 1750. இதை அப்படியே கூட்டினீங்கன்னா 6550. எல்லாமே கூட்டினீங்கன்னா 6550. இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन என்ன சொல்றான்? D, F, G, H, I மற்றும் M ஆகியோர் வரிசையில் அமைந்துள்ளன. I, M மற்றும் மையத்தில் இருக்குது. அப்ப I M மையத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, I யும் M மையத்தில் இருக்கு. ஓகேங்களா? F மற்றும் D ஆகியவை முதலிலும் இறுதியிலும் இருக்கிறாங்க. அப்ப F ஃபர்ஸ்ட்லயும் இறுதியில் என்ன இருக்கான்? D ல இருக்காங்க. ஓகேங்களா? அமர்ந்துள்ளன. C என்பவர் D யினுடைய இடதுபுறம். ஓகேங்களா? G என்பவர் D யினுடைய இடதுபுறம். ஓகேங்களா? அப்ப இடதுபுறம் அப்படிங்கிறது இந்த D க்கு இடதுபுறம் அப்படின்னா இந்த சைடு G. ஓகேங்களா? அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? F வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். F வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல H. ஓகேங்களா? இப்ப என்ன கேட்கறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F க்கு வலதுபுறம். F க்கு வலதுபுறம் யாருக்குன்னா H தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? பாருங்க, இன்னொரு டைம் சொல்றேன். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் மத்தியில் இருக்கிறாங்க. முதல்லையும் கடைசியிலையும் F ம் D யும் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? G என்பவர் D யினுடைய இடதுபுறம். ஓகேங்களா? அதாவது G என்பவர் D யினுடைய இடதுபுறம். ஓகேங்களா? இடதுபுறம்னு சொல்லிட்டாங்க. F னுடைய வலதுபுறம் அமர்ந்திருப்பவர் யாருன்னா H தான் சரியான. F னுடைய வலதுபுறம்னா அந்தாண்ட. ஆன்சர் இதுக்கு D தான். A தான் ஆன்சர், சரியான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. A 26 Sun 27 எனில் CAT யினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, ABCD எழுதிக்கோ. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகேங்களா? இது 26ன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? இது A 26ன்னு சொல்லிட்டான். அதாவது இங்கிருந்து சொல்லியிருக்காங்க 1 2 3 4 5 6 7 8ன்னு. ஓகேங்களா? 26ன்னு சொல்லிட்டான். சன்னுங்கிறது 27 சொல்லிட்டான். ஓகேங்களா? இப்போ கேட் அப்படிங்கிறதா என்னன்னு கேட்குறாங்க. CAT. ஓகேங்களா? CAT-னுடைய கேட் அப்படிங்கிறது C பாரு எங்க இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா? இப்போ இது 26, இது 25, இது 24. இப்போ C என்பது 24. ஓகேங்களா? அடுத்தது A என்னன்னு கேட்குறான். ஏங்கிறது நமக்கு தான் 26 ஏற்கனவே கொடுத்துட்டான். 26. அடுத்தது D எங்க இருக்குன்னு பாரு. ஓகேங்களா? இங்க இருக்கு. அப்ப 1 2 3 4 5 6 7 தான் D. அப்ப பாருங்க, இந்த ரெண்டையும் கூட்டுற 10 17க்கு 7 மிச்சம் 1 4 2 5 57. ஓகேங்களா? ஆன்சர் இதுக்கு 57 தான் சரியான ஆன்சர். இது ஆன்சர் 57 தான் சரியான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகேங்களா? கொடுக்கப்பட்டுள்ள A = B = பாருங்க, A = B = C எனில் பாருங்க, A = B, A மற்றும் B இரண்டும் சமம் அல்ல. ரெண்டும் சமம் அல்ல. அதாவது இரண்டும் வெவ்வேறு மதிப்பு. இரண்டும் வெவ்வேறு மதிப்பு. இரண்டும்
வெவ்வேறு மதிப்பு. அடுத்தது பாருங்க ஓகேங்களா, பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி. ஓகேங்களா, இந்த பி மற்றும் சி இவை இரண்டுமே சமமான மதிப்பு அல்ல. அடுத்து பாருங்க ஓகேங்களா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ மற்றும் சி இரண்டும் அதாவது நேரடியாக ஒப்பிடவில்லை. எனவே ஏ ஈக்குவல் டு சி அல்லது ஏ ஈக்குவல் டு சி ஆக இருக்கலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி. ஓகேங்களா, அப்போ பாருங்க 4% கூட்டு வட்டினா நம்ம எப்படி எழுதுவோம்? 4% கூட்டு வட்டினா ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 4% கூட்டு வட்டினா 104 ஈக்குவல் டு 100. ஓகேங்களா, இன்ட்டு 6 வருடம் டோட்டல் எவ்வளோ கேட்குறான்? ஓகேங்களா, 2602 நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, மைனஸ் பெருக்கல் 104 இன்ட்டு 100. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 8 வருடங்கள். ஒரு டைம் 6 வருடம், இன்னொரு இதுக்கு 8 வருடம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 206 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா, பெருக்கல் 104 105 100 பெருக்கல் இன்னொன்று 104 இன்ட்டு 100. பாருங்க ஓகேங்களா, 25 5 ஓகேங்களா 4 டைம் அடக்கும். இதை 4ஆல் அடிச்சின்னா 26 டைம் அடக்கும். இதுவும் 104 26 டைமு, இது 25. ஓகேங்களா, இப்போ எக்ஸு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பாருங்க 625 எக்ஸு 602 பெருக்கல் 676. ஓகேங்களா, 26 பெருக்கினா மைனஸ் இன்னொரு 26 676 எக்ஸு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 626 இதை அடிச்சின்னா 2ஆல் அடிபடுமா? இப்போ 2 டைம் இதை பண்ணிக்கணும். 1101. ஓகேங்களா, இதை எத்தனை டைம் 1101னா 2 டைம் அடிபடும். ஓகேங்களா, அப்போ 2. ஓகேங்களா, இது ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுக்கு 2 இதில் ஒரு இது அடிபட்டு போயிடும். ஓகேங்களா, 2ஆல் 676 பார்த்தீங்கன்னா 1352. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் 2602 1352 மைனஸ் பண்ணினா 1250. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இது மதிப்பு பார்த்தீங்கன்னா 1352 1352 இருக்கா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1250. ஆன்சர் தான் டி ஆன்சர் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா, அதாவது கூட்டு வட்டி 68,000 9 மாதங்களில் கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா, அப்ப அசல் என்ன சொல்றான்? அசல் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அசல் என்பது பி எவ்வளவு? 68,000. ஓகேங்களா, 9 மாதம் நம்ம எப்படி எழுதுவோம்? 9/12 எழுதுவோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 16/2/3 தான் வட்டி விகிதம்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இதை நம்ம பார்த்தீங்கன்னா சுருக்கணுமா? ஓகேங்களா, இதை நம்ம சுருக்கணும்னா 3 4. இதை பாருங்க. ஓகேங்களா, 3 6ஆல் பெருக்கினா 48. ஓகேங்களா, இந்த ப்ளஸ் 2 கூட்டுறோம், அப்போ 50 ஈக்குவல் டு 3. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா PNR இன்ட்டு 100 PNR வகுத்தல்
100 ஓகேங்களா. பாருங்க PNR ஓகேங்களா இன்டு 100. இப்போ P பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு 68,000 பெருக்கல் ஓகேங்களா ஆண்டு 3:4 ஓகேங்களா. இந்த வட்டி விகிதம் 50/3. இந்த 3க்கு 3 அடிபட்டு போயிடும், இந்த 3க்கு இந்த 3 அடிபட்டு போயிடும். பாருங்க இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிபட்டு போயிடும். இந்த 4 எத்தனை டைம் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா 170 டைம் அடங்கு ஓகேங்களா. அப்போ 170 இன்ட்டு ஓகேங்களா 50 பெருக்குனா 8500. ஆன்சர் ஏதோ அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ரண்டின் அதாவது பகடை ரண்டினுடைய எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ 2 என்பது இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் ஆக மாட்டான். இப்போ நம்ம 2 எழுதிக்கிறோம். 2க்கு பக்கத்தில் என்ன இருக்கு பாருங்க 3,5 3 இருக்கு, பக்கத்தில் 5 இருக்கு ஓகேங்களா. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் ஏற்கனவே 3 நம்ம எழுதிட்டோம், 1 தான் இருக்கு 1. அடுத்ததில் இதில் 2 இல்லை, இந்த 2 எடுத்துக்குவோம் ஓகேங்களா. 2ல் பக்கத்தில் ஏற்கனவே 5 எழுதிட்டோம் 6 ஓகேங்களா. அப்போ மீதி என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் இல்லை ஓகேங்களா. 4 தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா. 4 தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து போவோம் பாருங்க. அடுத்த கொஸ்டின் அது பார்த்தீங்கன்னா 7, 12, 19, 24, 43, இந்த இடத்துல டேஸு 91 ஓகேங்களா. இதில் விடுபட்ட எண்ணை காணுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்க, இது ரெண்டையும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 5ஆல் கூட்டிக்கிறாங்க 7, 5, 12. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 7ஆல் கூட்டிக்கிறாங்க 19. இந்த 19 மறுபடியும் என்ன பண்ணுறாங்க 5ஆல் கூட்டிக்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க 5ஆல் கூட்டிக்கிறாங்க. மறுபடியும் இதை என்ன பண்ணுறாங்க 19ஆல் கூட்டியிருக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ 19க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 43 ஓகேங்களா. 43 என்ன பண்ணுறாங்க மறுபடியும் 5ஆல் கூட்டியிருக்கிறாங்க, 5ஆல் கூட்டியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் 43 5ஆல் கூட்டுறோம் 48 ஓகேங்களா. பாருங்க இந்த 48 ஓகேங்களா 8 ஓகேங்களா. ஆன்சரு 48 தான் இந்த இடத்துல வர வேண்டியது. ஆன்சரு ஓகேங்களா சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு ஆன்சரு சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க ஓகேங்களா சுருக்குக பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு இதை நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா. 4 - 1 ப்ளஸ் 4 - 2 ப்ளஸ் 4 - 3 ஓகேங்களா. இதை நம்ம எப்படி எழுதுவோம் 1/4 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர். இங்கே இந்த ஸ்கொயர் தான் 4 ஸ்கொயரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 கியூப் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1/4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணினா 1/16, 4 கியூப் பண்ணினா 64, 1/64 ஓகேங்களா. இதுக்கு பெரிய எண் மீசிமாவே 64 தான் ஓகேங்களா. இந்த 64 நம்ம கீழே எடுத்துக்கிறோம். 64 எத்தனை டைம் 4ஆல் அடிபட்டா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 16 டைம் அடிக்கணும் ஓகேங்களா. 16 டைம் அடிச்சுன்னா 16 நாள் 64 ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 ஓகேங்களா 16 நாள் 64 4 வருமா ப்ளஸ் ஓகேங்களா. இந்த 64 ஒரு டைம் அடித்தா 64 வந்துடும் ஓகேங்களா. இது எல்லாத்தையும் கூட்டு 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 அப்போ 21/64 ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21/64 ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 25 மாணவர்களுடைய சராசரி 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது ஓகேங்களா 69 என்று தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க தவறாக கொடுத்தது நம்ம கணக்கு போடுவோம். 96 ஓகேங்களா 69 கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இங்கிருந்து 16 கழிச்சிங்கன்னா 7 2 27 தான் தவறானதாக கொடுத்துட்டாங்க ஓகேவா. இப்போ நம்ம என்ன கணக்கு போடுவோம் 25 மாணவர்கள் அதாவது பழைய சராசரின்னு எழுதிக்கோ.
பழைய சராசரி. பழைய சராசரி ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம். ஃபஸ்ட்டு வித்தியாசம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை. மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்கள் எண்ணிக்கை. இப்போ வித்தியாசம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 27 ஓகேங்களா. 27 வித்தியாசம். மாணவர்களுடைய எண்ணிக்கை 25 ஓகேங்களா. 25 ஓகேங்களா. அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 78.4 ஓகேங்களா ப்ளஸ் ஓகேங்களா. இந்த 25 எத்தனை டைம் அடங்கும்? ஒரு டைம் அடங்குமா? ஓகேங்களா. மீதி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. 2 0 போட்டீங்கன்னா 25 அடங்காது, புள்ளி வச்சுக்கிறோம். இன்னொரு 0 போடுறோம், இங்கேயும் 0 போட்டுக்கிறோம். 200 இருக்குதா? 200 பார்த்தீங்கன்னா 8 டைம் அடங்கும் ஓகேங்களா. 8 5 200 ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 1.08. அப்போ 79.48 தான் இதுக்கு சரியான ஆன்சர். 79.48 ஆன்சர். இதுக்கு பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகேங்களா. அதாவது ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABCD மற்றும் D ஆகியவர் 1:3, 1/3, 1/4, 1/5 ஓகேங்களா ஆகிய வித்தியாசத்தில் எனில் அவருடைய பேனாக்களுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவுனா ஓகேங்களா. குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிப்போம். 3, 4, 5, 6 ஓகேங்களா. 3 அடிப்போமா? 1 3 3 4 5 இதெல்லாம் 2 வந்துடுமா? அடுத்து 2 அடிப்போம். 2 2 4 5 அப்படியே போட்டுக்குவோம். 1 2 2 மறுபடியும் 2 அடிப்போமா? 1 1 5 1 5 அடிப்போமா? 5 1 1 1 1 1 ஓகேங்களா. எவ்வளோ? 4 2 12 4 2 12 பெருக்கின பாரு எவ்வளோ வருது ஓகேங்களா. அப்படியே பெருக்கிறேன். அதாவது 3 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் கடைசி 1 ஓகேங்களா. 12 12 5 1 2 2 6 6 2 12 60. மீசிமா இதுக்கு 60 பாருங்க. ஃபர்ஸ்ட் இது 1/3 × 60 அடிச்சுன்னா எவ்வளோ வருது ஓகேங்களா. 1/3 60 அடிச்சுன்னா 20 டைம் வருமா? 20. அடுத்தது 1/4 × 60 ஓகேங்களா. இது அடிச்சுன்னா எவ்வளோ வரும்? 15 டைம் வருமா? 15 4 60. அடுத்தது 1/5 மீசிமா எவ்வளோ வரும்? 12 5 60. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/6 × 60 ஓகேங்களா. இது 10 டைம் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 20 + 15 + 12 + 10 7 1 2 3 3 2 5 57 தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா. இதுக்கு 57 தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம் ஓகேங்களா. அதாவது 2, 5, x ஓகேங்களா ஆகியவரின் எண்களின் அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் பொழுது விகிதங்களின் விகிதமான சமமான எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறான் பாருங்க. 2 5 x 20 பாருங்க. இதுக்கு இதுன்னு வச்சுக்குவோம். 5 x = 2 × 20. அப்போ x = 2 20 இந்த 5 கீழே வந்துடும் ஓகேங்களா. 4 5 20 2 8 இருக்குன்னா 8 ஓகேங்களா. ஆன்சரு இதுக்கு 8 ஆன்சரு. அதாவது பார்த்தீங்கன்னா 2 4 இருக்குன்னா ஆன்சரு 8 தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. இதுக்கு சி எக்ஸினுடைய மதிப்பு சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து போகலாம். அவ்வளோதான் 20 கணக்கு. இந்த 20 கணக்கில் எவ்வளோ ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.